பிரசங்க 9வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய் அப்படின்ட்டு. அப்போ உங்களுடைய கைக்கு உங்களுக்கு ஒண்ணு கொடுப்பாங்க இல்லையா? ஒரு ஒரு கம்பெனில நீங்க வேலைக்கு போறீங்கன்னா உங்க கையில ஒரு வேலை கொடுப்பாங்க. அந்த வேலையை வந்து நீங்க உங்க பலத்தோட செய்யணும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. அதே மாதிரி குடும்பத்துல ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, இல்ல நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல எங்கெல்லாம் உங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்களோ எல்லா பொறுப்புகளையும் செய்யுங்க. அதை செய்யறது வந்து சும்மா ஏனதானு செய்யாதீங்க, கடமைக்கு செய்யாதீங்க, முழு பலத்தோட செய்யுங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, நீங்க போகக்கூடிய பாதாளத்துல நீங்க வந்து இந்த பூமியில வாழும்போது மட்டும்தான் ஏதோ ஒண்ணு செய்றீங்க. முடிச்சுட்டு நீங்க போனதுக்கு அப்புறம் செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அங்க போனீங்கன்னா அங்க வந்து வேற வேலை இருக்கும். அப்போ இங்கதான் செய்கை இருக்குது, இங்கதான் நீங்க செய்ய முடியும். என்ன செஞ்சாலும் இங்க மட்டும்தான். அப்ப இங்க செய்யும் பொழுது நீங்க வந்து கரெக்டா செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு ஆலோசனை சொல்றாங்க. ஏங்க அப்படின்னா, இங்க உங்களுக்கு ஒரு கிரெடிட் வேணும். ஏனோ தானோன்னு செய்யக்கூடியவர்களை யாருமே விரும்ப மாட்டாங்க. ஒரு கம்பெனில ஒரு வேலை கொடுக்குறாங்க, ஏனோ தானோ செஞ்சுட்டு வரீங்க, கம்பெனில உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது, இன்கிரிமெண்ட் கிடைக்காது, ஈவன் கம்பெனில நீங்க கண்டினியூவா இருக்க முடியுங்கிறது சொல்ல முடியாது. அவங்க பாதியிலேயே அனுப்பி விட்டாலும் விட்டுருவாங்க. அதே மாதிரி குடும்பத்துல ஒரு வேலை கொடுக்குறாங்க, செய்றீங்க அப்படிங்கும்போது ஒழுங்கா செய்யல அப்படின்னா, சார் என்ன இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு மதிப்பு இல்லாம போயிடும். அதே மாதிரி ஊழிய பாதையில இன்னைக்கு ஊழியத்துல வந்து ஆண்டவர் நிறைய பேரை அழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. இன்டைரக்டா அழைக்கிறாங்க, டைரக்டா அழைக்கிறாங்க, என்னென்னமோ சொல்லிடுறேன். ஆனாலும் அசையாம இன்னைக்கு நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்கிறீங்க. சோ அப்படிப்பட்டவர்களையும் வந்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை முழு பலத்தோட செய்யுங்க. நீங்க செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். பூமியிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கணுங்க. நீங்க பரலோகத்து நான் வந்து எப்படியோ ரட்சிக்கப்பட்டேங்க, சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன், கரெக்டா இருக்கிறாங்க, பரலோகத்துக்கு போயிரும் போயிருவீங்க. அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனாலும் வெறுங்கையா நான் பரலோகத்துல போய் நிக்கிறது எவ்வளவு கவலையான ஒரு விஷயம் பாருங்களேன். அப்ப நீங்க பரலோகத்துக்கு போகும்பொழுது கூட கொஞ்சம் சேர்த்து எடுத்துட்டு போகணும். ஒரு பொக்கிஷம் சேர்க்கணும். வசனம் சொல்லுது, பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அப்படின்ட்டு. அப்ப நீங்க பரலோகத்துக்கு போகும்போது பொக்கிஷத்தோட பரலோகத்துக்கு போகணும். அப்போ நீங்க வந்து பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டியது அவசியம். பூமியில வாழும்போது நீங்க சேர்த்து வைக்கணும். அப்போ ஊழியம் பண்ணீங்கன்னா தான், ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணீங்கன்னா தான் பொக்கிஷம் சேர்த்து வைக்க முடியும். சோ பொக்கிஷத்தை சேர்த்து வைத்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறுங்கள். அப்போ இங்கேயே பூமியில இருக்கும் பொழுதே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையுமே முழு பலத்தோட செய்யுங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.